இதோ பாரு மீனா, நானும் பொறுத்து பொறுத்து போறேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, நீ அளவை மீறி போயிட்டு இருக்க. என்ன அளவு? அந்த அளவு தான் என்னன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். இப்ப நான் என்ன கொடுக்கறேன்னு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு புரியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சரி பண்ணலாம் தானே சொல்றேன். ஏன் இப்படி கோவப்படுற? இது பாருங்க, இங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லவும் முடியாது. ஆனா நீங்க எனக்கு என்ன நடந்தா என்ன, நான் என்ன நினைச்சா என்னன்னு தானே இருக்கீங்க. யாரோ மாதிரி. மீனா, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். அதை விட்டுட்டு உங்க தங்கச்சி அப்படி இருக்கா, உங்க அண்ணன் அப்படி இருக்கான், உங்க தம்பி இப்படி இருக்கான்னா எல்லாரும் மாதிரி நம்ம வாழ முடியுமா? ஏங்க, வாழ்க்கையில முன்னேற அவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க புதுசா ஒரு விஷயத்த செய்யலாம்னு சொன்னா இல்ல, அது சரி வராது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1000 தடை. என்ன மீனா சொல்ற? அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க ட்ரை பண்றாங்க. எனக்கு இந்த ஒர்க்கு தான் பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை ஏன் கம்பல் பண்ற? நான் என்ன பண்ணணும்னு நான் தானே டிசைட் பண்ணணும். இப்ப பேசுறீங்க பாத்தீங்களா, இதுதாங்க, இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்கவே பிடிக்கல. ஏதோ உங்க வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேறங்கிற மாதிரி. நம்ம 2 பேரும் சேர்ந்தது தானுங்க வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் நீங்க பாப்பீங்கன்னா அப்ப எனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ஒர்க் பண்ணணும், என்னை அப்படி தாங்கணும், இப்படி தாங்கணும், எங்க ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும், எங்களை எல்லாரும் இப்படி புகழணும், அப்படி எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அதுவும் மாசம் சம்பளக்காரன் போவானே, ஒரு கிளர்க் போஸ்டிங், அந்த மாதிரி இருப்பீங்க, அப்படித்தானே? ஏன்டி இப்படி பண்ற? சின்ன விஷயத்தை பெருசு பண்ற. எது சின்ன விஷயம்? இங்க பாரு மீனா, நீ பேசுறதுலாம் எனக்கு சரின்னு தோணல. நீ இப்படியே பேசிட்டு இருந்த, யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? சொல்ல சொல்ல அமைதியா இருக்கிற. ஏங்க, நான் ஏதாவது கேட்டு இல்லை நீங்க ஏதாவது கேட்டு நம்ம யோசிச்சு ஒரு பதில் சொன்னா பரவாயில்ல. ஆனா எல்லா கேள்விக்கும் நீங்க ஒரு பதில் வச்சிருப்பீங்க. அந்த பதிலை தான் நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த நான் பதிலை சொல்ற வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க விரும்புறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நீங்க விரும்புற பதிலை என்னால சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணணுங்க? முந்திலாம் அப்படியே அழுது நைஸா பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப டைரக்டா அட்டாக் பண்ற. என்னதான் வேணும் உனக்கு? இதோ பாருங்க, ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்றோம் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா? என்னால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. நமக்குன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐகான் இருக்கணும். இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு இருக்கணும். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையில நம்ம தான் பெஸ்டா இருக்கணும். இந்த ஊருக்காக, இந்த உலகத்துக்காக, நம்ம சொந்தக்காரங்களுக்காகலாம் எனக்கு வாழ தெரியாது. நம்ம நமக்காக வாழணும். மீனா, போதும் மீனா. தினம் உன்கிட்ட 1 மணி நேரம் பேசி பேசி எனக்கு மூச்சு வாங்குது. எப்ப பாரு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிற. ஆமாங்க, நான் பேசுறது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே 2 எட்டு போய் 2 ரூம் தள்ளி இருக்கிற உங்க தம்பியை போய் பாருங்க. அவர் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. அவ என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு சொல்றாரு. ஆனா நீங்க? இது பாரு மீனா, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட உறவு தான் உறவு. நானும் சரி உன் மேல இருக்கிற அன்புல சரி போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போறேன். ஆனா நீ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. இந்த மனுஷன் நம்ம மேல இருக்கிற பாசத்துல தானே இவ்வளவு இறங்கி போறாருன்னு கொஞ்சம் கூட என்ன கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற. அப்படி என்ன உனக்கு வீணா ஒரு கோபம், ஒரு ஆத்திரம்? எனக்கு புரியவே இல்லை. நான் இப்படித்தான் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்துக்கு முந்தி நான் அப்படி எங்க கம்பெனில எல்லாம் நான் தான் அப்படின்னு பொய் சொல்லியா கட்டிக்கிட்டேன்? எல்லாம் தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டேன். ஒருவேளை உனக்கு இது பிரச்சனையா இருந்தா ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும், இப்ப வந்து இல்ல. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிரச்சனையா இல்லை, இப்ப பிரச்சனையா இருக்கு. ஆனா இப்ப பேசக்கூடாது, அப்படித்தானே? ஒரு நாளாவது
ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்டுல நிம்மதியா இருக்க விடுறியா நீ? மீனா, கடைசியா சொல்றேன், ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கைய பார்த்து ஏங்காத. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க, புரியுதா? இதோ பாருங்க, என்னால உங்களை மாதிரி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட முடியாது. அப்படியே கிணத்து தவளை மாதிரி இருக்கிறதே போதும்னு உட்கார முடியாது. தினம் தினம் வாழ்க்கையில புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இன்னைய விட நாளைக்கு நல்லா இருக்கணும், நாளைய விட நாளான்னைக்கு நல்லா இருக்கணும். எந்த ஒரு முடிவையுமே எடுக்கிறதுக்கே இவ்வளவு தயங்கினா வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும்? இதோ பாரு மீனா, இப்படி உன்ன மாதிரி ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சோன்னு வச்சுக்கோயேன், குடும்பம் உருப்படாது. அதுவும் நம்மள மாதிரி பிசினஸ் பண்ற குடும்பத்துல அவன் பெருசா நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா குடும்பமும் இருக்காது, பிசினஸும் இருக்காது. இதுக்கு பேரு செல்ஃபிஷ்னஸா இருக்கிறது இல்ல, சுயமரியாதையா இருக்கிறது. உங்க தம்பி கூட தான் வேலை பார்க்காரு, ஆனா எதுக்கு எடுத்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உங்க தம்பி பேரு தானே சொல்றாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என் மேல நல்லாவே கோவத்துல இருக்குன்னு தெரியுது. உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போக வேணாம். நீ இங்க கட்டில படுக்குன்னா படு, இல்லனா சோபால கூட படுத்துக்க. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. இல்லைங்க, இங்க இருந்தேன்னா உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. என் மனசுல இருக்கிறத மறைச்சு வைக்கவும் தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் டிஸ்டர்பா இருக்கு அப்படி இப்படின்னு எனக்கு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் உங்களை பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவமானப்பட்டு நிக்க முடியாதுல்ல. சரி, அதுக்கு நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்டி இப்படி இருக்க? சரியான லூஸ் ஆடி நீ. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஏங்க, எனக்கு உங்களை பிடிக்குங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே இருந்தனா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்ல. சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ பெஸ்ட் இல்ல? உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியவே இல்லையா? எனக்கு எல்லாமே புரியுது, உங்களுக்கு தான் புரியவே இல்லை. நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன் மீனா. நீ இல்லாத நாளை நினைச்சு கூட பார்க்க முடியல. நாளை விடு, நீ இல்லாத நிமிஷத்தை கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏங்க, நான் என்ன உங்களை விட்டுட்டு மொத்தமா போக போறேன்னா சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டில் இருக்க போறேன், அவ்வளவுதானே. என்னெல்லாம் முடியாது. காலையில நான் எந்திக்கிறப்ப நீ எனக்கு வேணும். நான் நைட்டு தூங்குறப்ப நான் உன்னை பார்க்கணும். நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம்தான். இதோ பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை விட்டு இருக்க முடியாது. எனக்கும் ஆசை கனவு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு லட்சியம் இருக்கு. என்னடி, உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்னை பார்க்க உனக்கு ஒரு பொண்டாட்டி தாச மாதிரி இருக்கா? என்னை மதிக்கணும்னு தோணல உனக்கு? இதோ பாருங்க, இன்னைக்கு மீனாவோட புருஷன் இப்படின்னு சொல்றப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்குறப்ப அந்த குழந்தை ப்ரௌடா உங்களை பத்தி ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா? இப்படியே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி சொல்லும்? நாளைக்கு உங்க தம்பி பிள்ளை உங்க தம்பியை பத்தி பெருமையா பேசுறப்ப உங்க குழந்தையும் உங்களை பத்தி பெருமையா பேச வேண்டாமா? நீங்க இப்படியே இருந்தா அதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க?